கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி மயில்சாமி கூட சன் டிவில ஒரு ப்ரோக்ராமை தொகுத்து வழங்கி பயங்கரமா புகழ் பெற்றவங்க தான் அர்ச்சனா. அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தொலைக்காட்சி பெட்டியில அவங்களுடைய பேச காட்டவே இல்லை. அதுக்கப்புறமா நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஜி தமிழ்ல அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை தொகுத்து வழங்கினாங்க. ஆனா முன்னாடி இருந்த அர்ச்சனா விட இப்ப இருக்க அர்ச்சனா ஒப்பிட்டு பார்த்தா ஒரு 10-15 சுத்து குண்டாயிட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும். அப்படி இருந்தாலும் அவங்களுடைய நகைச்சுவைக்கும் அவங்களுடைய ப்ரோக்ராம் தொகுத்து வழங்க திறமையும் கொஞ்சம் கூட குறையவே இல்லைன்னா பாத்துக்கோங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு செம்ம கலகலப்பா இருப்பாங்க. அவங்க ஜி தமிழ்ல தொகுத்து வழங்கிட்டு இருக்கும் அனைத்து ப்ரோக்ராமுமே அனைத்து தரப்பு மக்களாரும் விரும்பி பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் அவங்க மெயினா தொகுத்து வழங்கிட்டு இருக்க அதிர்ஷ்டலட்சுமி ப்ரோக்ராம் மிகவும் பயங்கர கலகலப்பா வந்துட்டு எல்லா செலிபிரிட்டிஸாலும் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க. இப்போ அர்ச்சனா காம்பேரிங்ல பயங்கரமா வந்துட்டு முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தற்போது தமிழ் சினிமாவிலையும் சில படங்கள்ல நடித்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய காம்பேரிங் இயல்பாகவே எல்லாரையுமே சிரிக்க வைக்கிற மாதிரியே இருக்கு. மேலும் தற்போது நடித்து கொண்டு வந்துட்டு இருக்கும் போது தமிழ் சினிமா படத்துல கூட அவங்க ரொம்பவே கலகலப்பான கேரக்டர் இருந்து வந்துட்டு இருக்காங்களாம். அந்த கேரக்டர்ல ஒரு ப்ரொடியூசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பிஹேவ் பண்ற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்களா. மேலும் அவங்களுடைய தங்கைய அவங்க படத்துல நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஈடுபடுற மாதிரி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர்ல பிச்சு பட்டையை கிளப்பிருக்காங்களா நம்மளுடைய அர்ச்சனா. ஆனா அர்ச்சனா குறித்து பல வதந்திகள் வந்து தாங்க இருக்கு. அவங்க தமிழ்நாட்டுல இருக்கும்போதே போய் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தின வதந்திகள் வந்துட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி அவங்க கிட்ட கேட்டப்ப என்கிட்ட பாஸ்போர்ட் கூட இல்லைங்க, நான் எப்படிங்க ஃபாரின் போக முடியும் அப்படின்னு ரொம்பவே கலகலப்பா தான் பேசுவாங்க. இவங்களை பற்றின வதந்திகளை பற்றி அவங்க கவலைப்படுவதே இல்லைங்க. அதே மாதிரி தான் தற்போது இவங்களை பற்றி ஒரு வதந்தி வந்திருக்கு. அது என்ன வதந்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தற்போது ஆங்கரா பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய அர்ச்சனா கூடிய விரைவிலேயே ஒரு ப்ரோக்ராமை இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி அவங்க கிட்ட கேட்டா, ஐயோ அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க, நான் அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது, என்னை பற்றி நிறைய வதந்திகள் வந்துட்டு இருக்கு, அதுல ஒண்ணுதான் இதுவும், நான் எப்படிங்க ஒரு ப்ரோக்ராம் இயக்க முடியும் அப்படின்னு பெரிய கும்பிடா போட்டு நம்ம கிட்ட இருந்து நழுவிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.